ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி காப்ளின் நைட் அப்படிங்கிற மான்பாவோட எபிசோட் 17 தான் இன்னைக்கு இப்படியில பார்க்க போறோம். இந்த மான்பாவோட ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃபரெண்டாகவும் காமெடியாகவும் சூப்பராகவும் போகும். அண்ட் கண்டிப்பா இந்த மான்பாவை நான் கண்டினியூஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே வந்துடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, டைம் மிஸ் பண்ணாம சாப்டருக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம சோல்வாவை தான் காமிக்கிறாங்க. அந்த டீமன் டக்குன்னு ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கவா, உன்னோட தலையை மட்டும் ஸ்ட்ரெயிட்டா வை அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ஆள் இந்த இடத்துக்கு ஓடி வராங்க. இது யாரா இருக்கும் அப்படின்னு சோல்வா பார்த்துக்கிட்டு இருக்கவும், அந்த இடத்துக்கு வந்த ஆளும் அவரோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அந்த பயந்து போன ஹியூமனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரை பார்த்துட்டு சோல்வாவும், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இவர் பெரிய ஃபேமிலி சேர்ந்தவராக இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு பூமரா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோல்வாவும் அவரை பார்த்து சொல்லாவும், எனது பூமரா, யாரை நீ கூப்பிடுற அப்படின்னு அவரும் சோல்வாவை பார்த்து கேட்கவும், ஒரு வயசான பூமர் அங்கிள், அதுவும் நான் இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்திலே இருக்காருனா அது கண்டிப்பா நீங்களா தான் இருப்பீங்க. அண்ணா பூமர்னு கூப்பிடுறது உங்களுக்கு பிடிக்கலனா நான் வேணா உங்க பேரை சொல்லி கம்ஃபர்டபுளா கோயிச்சிரோன்னு கூப்பிட்டுக்கவா அப்படின்னு சோல்வா கேட்கவும், அதுக்கு கோயிச்சிரவும், ஏன் உன்னை சுத்தி இருக்கிறவங்கள உன்னால மரியாதையை கூட ட்ரீட் பண்ண முடியாதா, உனக்கு இதுல கூட பிரச்சனை, சரி ஏதோ ஒன்று உனக்கு பிடிச்ச மாதிரியே கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அந்த ஹியூமன் அப்படியே ஹிப்னோடைஸ் பண்ணி அந்த ஹியூமன் அப்படியே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அவன் பார்த்த எல்லா விஷயத்தையுமே அவன் மைண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு சோல்வாவும் கோயிச்சிரோவை பார்த்து, உங்க ஃபேமிலியில பொதுவாகவே இந்த ஹிப்னோடைஸ் மேஜிக்கை நல்லாவே யூஸ் பண்றீங்களே, நானும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஹிப்னோடைஸ் மேஜிக்கை கத்துக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். எனக்கு என்னதான் எல்லாருமே சொல்லி கொடுத்தாலும் என்னால அதை சுத்தமா கத்துக்க முடியல. சோ நான் கத்துக்கிறதே விட்டுட்டேன் அப்படின்னு சோல்வாவும் கோயிச்சிரோவை பார்த்து சொல்லாவும், அது கோயிச்சிரோவும் அவ சொல்றதெல்லாம் கண்டுக்காம, அப்பனா இந்த இடத்துல நீ தான் டேக் ஓவர் பண்ணியிருக்க, இப்போ இந்த இடத்துல 2 மாஸ்டர் இருக்கு, மொத்தமா நீ எத்தனை மாஸ்டர் கூட ஃபைட் பண்ணி கேட்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சோல்வாவை பார்த்து கேட்கவும், அதுக்கு சோல்வாவும் இந்த மாஸ்டரோட சேர்த்து மொத்தம் 24 அப்படின்னு சொல்லாவும், அவ்வளோ மாஸ்டர் வந்துச்சா அப்படின்னு கோயிச்சிருமே லைட்டா ஷாக் ஆகுறாரு. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே ப்ராப்பர் மாஸ்டர் கூட கிடையாது, அது எல்லாமே ஜஸ்ட் ஒரு பப்பட் மாதிரி தான், அதுங்களுக்குன்னு பாஸ் ஃபைட்டரும் யாரும் கிடையாது, அதுக்குள்ள யாரோ ஈவில் ஸ்பிரிட்டை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த மான்ஸ்டர்ஸை வெளியேந்து யாரோ ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுங்களால மட்டும் 7 அப்பாவி ஹியூமன்ஸ் இறந்து போயிருக்காங்க, கூடவே 50 பேருக்கு மேல காயப்பட்டிருக்காங்க. மனுஷங்களை காயப்படுத்துறதுல அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னு எனக்கு சுத்தமா புரியல. வெறும் அவங்களோட சந்தோஷத்துக்காக இந்த மாதிரி பல கொலைகளை பண்றாங்க. இதனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சோல்வா கோயிச்சிரோவை பார்த்து கேட்கவும், உனக்கு என்ன புரியலன்னு நினைக்கிறேன், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கோயிச்சிரோவும் சோல்வாவை பார்த்து, அவங்க ஒன்னும் அவங்களோட விருப்பத்துக்காக கொலை பண்ணல, ஜஸ்ட் அவங்க லெவலப் ஆகிறதுக்காக தான் கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நீங்க என்ன சொல்ல வரீங்க, இப்படி ஹியூமன்ஸை கொடூரமா கொலை பண்றது ஜஸ்ட் அவங்களோட லெவலப்புக்காகவா அப்படின்னு சோல்வாவுமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கு கோயிச்சிரோவும் பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் பத்தியுமே சோல்வாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சரியா 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இருக்கிற ஹியூமன்ஸை கொலை பண்ணி காப்ளின்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சது. அதுவும் அதுங்க வெறும் அதுங்களோட ஆசைக்காகவும் பசிக்காகவும் கொலை பண்ணல, அதுங்களுக்கு ஹியூமன்ஸை சாப்பிட்றப்ப அதுங்களோட லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு கோயிச்சிரோ சொல்லவும், இதை கேட்டு சோல்வாவும், என்னால் இதை இன்னமும் நம்ப முடியல, இது மாதிரி ஒரு கதையை நான் இதுக்கு முன்னாடி கேட்டதே இல்லை, இதை உன்னால ஏற்றுக்க முடியல, என்னாலும் இதான் ஃபேக்ட், அண்ட் இதை நாங்கள் ரொம்ப சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தோம், பட் ஆனால் இப்போ சில டீமன்ஸ்க்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு சோல்வாவும், ஹியூமன் மீட்டை சாப்பிட்டா டீமன்ஸால ஈஸியாக ஸ்ட்ராங்காக மாற முடியும், இந்த உண்மை மட்டும் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சுன்னா ஹியூமன் வேர்ல்டே அழிஞ்சிரும் அப்படின்னு சோல்வாவுமே பயங்கரமா ஷாக் ஆகுறா. இப்படியே போனச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா டீமன்ஸ் எல்லாம் ஹியூமன் வேர்ல்டுக்குள்ள போந்து ஹியூமன்ஸ் எல்லாருமே கொலை பண்ண ஆரம்பிக்கும், இதுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு கோயிச்சிரோ சொல்லவும், சோல்வாவும் அப்புறம் நீங்க அவங்க கிட்ட போய் சொல்லி தடுத்து நிறுத்த வேண்டியது தானே, ஏதாவது பண்ணி அவங்கள கண்ட்ரோல் பண்ணா போதும் அப்படின்னு சோல்வா சொல்லிட்டு இருக்கவும், அண்ட் அப்பதான் நம்ம சோல்வாவுக்கு புரிய வருது இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு, அது மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு சோல்வா சொல்லவும், அதுக்கு கோயிச்சிரோவும், நான் ஃபர்ஸ்ட் போய் என்னால முடிஞ்ச எல்லா வேலையுமே பண்ண போறேன், இதுக்கு மேல இருக்கவன் தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சோல்வா பார்த்து சொல்லவும், நீங்க உண்மையிலேயே முட்டாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சோல்வா அவரை பார்த்து கத்திட்டு இருக்கவும், இப்ப அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்ப சோல்வாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இங்க என்ன நடக்குது, எனக்கு தெரிஞ்சு இப்ப அந்த கேட் க்ளோஸ் ஆயிருக்கும், சோல்வா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அவ எப்போ வருவா அப்படின்னு நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக ஒரு மான்ஸ்டர் நம்ம ஹீரோக்கு பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த மான்ஸ்டர் மனசுக்குள்ளேயே இது ரொம்ப ஈஸியா இருக்க போகுது, அவனால என்னோட அட்டாக்கை கண்டிப்பா ப்ரெடிக்டே பண்ண முடியாது, நான் இந்த ஒரு அட்டாக்கு என்னோட ஃபுல் எஃபெக்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை பின்னாடில இருந்து அட்டாக் பண்ணி கொலை பண்ணலாம் அப்படி செம ஃபாஸ்டா வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு வந்தா நம்ம ஹீரோ அசால்ட்டா அந்த அட்டாக்கை டாச் பண்றான். அந்த மான்ஸ்டர் டக்குன்னு அந்த அட்டாக்கை திருப்பி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா நம்ம ஹீரோ டக்குன்னு அவனோட மான பவரை காலில் யூஸ் பண்ணி அங்கேருந்து தப்பிக்கிறான். ஆனா இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த மான்ஸ்டர் பார்த்துக்கிட்டு இருக்கவும், நம்ம ஹீரோவும் டக்குன்னு தண்டர் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு பவரை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்றுக்கிட்டு இருக்கான். என்னோட ஹார்ட் என்னோட செஸ்ட்டை பிடிச்சிக்கிட்டு வெளில வந்துடும் போல இருக்கு, அந்த அளவுக்கு இது ரொம்ப பதட்டமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறேன். அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவுக்கு சர்ப்ரைஸா அட்டாக் கொடுத்துருக்கோம், ஸோ அப்போ நம்ம ஹீரோ மிஸ் பண்ணாலும் இப்போ நம்ம ஹீரோ அதை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி அதை டாச் பண்ணுறான். நம்ம ஹீரோ ஆக்சுவலாக சோல்வாக்காக வெயிட்
ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோட பிரசன்ஸ்க்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா பட்டுக்கிட்டு இருந்திருக்கு. இது கண்டிப்பா அந்த மான்ஸ்டர் அட்டாக் மாதிரி ஏதோ ஒரு தப்பா நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணி தான் பின்னாடில இருந்து ஒரு ஆள் அட்டாக் பண்ண வராரு அப்படிங்கறத நோட்டீஸ் பண்ணி தான் நம்ம ஹீரோ அந்த அட்டாக் டாச் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோவான அட்டாக் பண்ண வந்த மான்ஸ்டர் பார்த்துட்டு இது உண்மையிலேயே மான்ஸ்டர் தானா இல்லைன்னா வேற ஏதாவது ஸ்பீசிஸா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மான்ஸ்டர் கீழே போய் எங்கேயோ காணா போயிட்டு ஒருவேளை இங்கேருந்து தப்பிச்சு போயிருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். கீழே பார்த்தா ஒரு ஓட்டம் இருக்கும். ஓ தப்பிச்சு போயிருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேஷுவலா விட்டா டக்குன்னு அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோக்கு முன்னாடி வந்துட்டு நான் இப்பதான் உன் ஏரியால இருக்கிற எல்லா ஹியூமன்ஸையும் தூங்க வச்சுட்டு வந்தேன். அவங்களும் இதுக்கப்புறம் யாரும் காப்பாற்ற முடியாது உன்னையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை டக்குன்னு அதோட ஸ்பைரல்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சி போய் நசுக்க ஆரம்பிக்குது. அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ பார்த்து நான் கேள்விப்பட்ட ரூமர்லாம் உண்மையா நீ உண்மையிலே காப்ளின் பிளேட்ல என்ன சேர்ந்தவனா அப்படின்னு அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ பார்த்து கேட்க நம்ம ஹீரோவால இப்ப வாயை கூட திறக்க முடியல. நம்ம ஹீரோ போட்டு அந்த மான்ஸ்டர் பயங்கரமா நசுக்கிட்டு இருக்கு. அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ பார்த்து நீ சொல்லவே வேண்டாம் உன்னோட ஃபோர்ஸை பார்த்தாலே தெரியுது நான் எதிர்பார்த்ததை விட நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை பிடிச்சி ரெண்டு செவத்துலையும் சுத்தி அடிச்சு நம்ம ஹீரோவை பயங்கர ஃபோர்ஸா கீழே தூக்கி அடிக்குது. நம்ம ஹீரோ செவத்தை உடச்சிட்டு போய் கீழே விழுக்கவும் அச்சோ உன்னை நான் தூக்கி போகணும்னு நினைக்கலப்பா ஆனா இந்த செவர் ரொம்ப வீக்கா இருந்ததுனால நீ இப்ப கீழே போய் விழுந்துட்ட. உங்க ஹியூமன்ஸோட பில்டிங்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு. நான் இந்த பில்டிங்கை தரமட்டமாக்கிட்டேனா ஹியூமன்ஸ் எல்லாருமே இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் தான் அப்படின்னு நம்பிடுவாங்க. பாவம் உன்னால இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா ஹியூமன்ஸும் இறந்து போயிருக்காங்க. பட் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஃபியூச்சர்ல வீடோட விலை கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் நீ ஹியூமன்ஸை காயப்படுத்தி இருக்க கூடவே சோல்மியாவும் இன்னும் வரல சோ உன்னை நான் இப்ப சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் கண்டிப்பா இந்த எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணமா இருப்ப அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப அவங்க கூட ஃபைட் பண்றதுக்காக ரெடி ஆகுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்தவனும் நீ பேசுறதுட்டேனா நல்லது தேவையில்லாம நீ ஃபைட் பண்றான் அப்படின்னு என் கூட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே நம்ம ஹீரோவை பார்த்து உனக்கு என் கூட ஃபைட் பண்ண அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனோட ஹியூமன் ஃபார்ம்ல இருந்து ஒரு பாம்பா மாறுறான். நம்ம ஹீரோவான ஃபைட் பண்றதுக்காக ரெடியா இருக்கான். அந்த மான்ஸ்டரான பயங்கர கொடூரமா இருக்கான். அவரும் நம்ம ஹீரோவை பார்த்து கடைசியா அவனுக்கு ஒரு சான்ஸ் தரேன் தேவையில்லாம என் கூட ஃபைட் பண்ணாம எனக்கு அட சாப்பாடா மாறிடு அப்படின்னு அவன் சொல்லாவும். பட் என்னதான் அவனை பார்த்து நம்ம ஹீரோக்கு லைட்டா பயம் இருந்தாலும் நான் எந்த இடத்துலயுமே அவளை சீக்கிரம் விட்டு கொடுத்ததுல இப்பயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லாவும். நீ இது வரைக்கும் ஃபைட் பண்ண மான்ஸ்டரை விட நான் ரொம்ப டிஃப்ரெண்டா இருப்பேன். நீ மட்டும் இப்போ என் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சினா நீ பயங்கர வலியோட தான் செத்து போவேன். ஸோ ஒழுங்கா நீ கிவ் அப் பண்ணிடு உனக்கு நான் வலி இல்லாத மரணத்தை தரேன் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லவும். பட் நம்ம ஹீரோவும் நான் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் நான் உனக்கு வேணா ஒரு ப்ராமிஸை பண்ணி தரேன். நீ இப்போ ஒழுங்கா வந்து என்கிட்ட உன்னோட உயிரை விட்டினா உனக்கு வேணா நான் ஒரு ஆஃபர் தரேன். நான் ட்ராப்பா வச்சிருக்கிற உன்னோட அம்மாவை நான் உயிரோட விட்டுறேன். அப்படி இல்லைன்னா பாவம் அவங்களும் சேர்ந்து இறந்து போயிடுவாங்க அப்படின்னு அவனுமே அவங்க அம்மாவோட போட்டோ காமிக்கவும் நம்ம ஹீரோ டக்குன்னு அவனோட மான பவர் எல்லாத்தையுமே அவனோட ஃபுல்லாத்தையும் ஒரு அட்டாக்கை கம்பைன் பண்ணி அவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வேகமா நம்ம ஹீரோ ஓடி வந்து ஒரு பயங்கரமான அட்டாக் கொடுக்கலான்னு பார்த்தா பட் அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. அவன் டக்குன்னு நம்ம ஹீரோவை பேரலைஸ் பண்ணிட்டு இப்போ உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க நம்ம ஹீரோவும் என்னை மன்னிச்சிட்டு நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவனும் நம்ம ஹீரோவை பார்த்து என்னோட ஸ்பெஷல் மேட்ச்க்கு மற்றவங்கள பேரலைஸ் பண்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லவும் அடைச்ச அப்படின்னு நம்ம ஹீரோவை மனசுக்குள்ள நினைக்கிறேன். பட் இந்த அட்டாக்ல ஒரு பிரச்சனை இருக்கு. நான் இந்த எபிலிட்டி ஆக்டிவேட் பண்றதுக்கு நான் என்ன அட்டாக் பண்ண வரவங்களை பிசிக்கலா டச் பண்ணி ஆகணும். ஸோ இதனாலேயே என்னோட ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க என்னை ஈஸியா தோக்கடிச்சிருவாங்க. பட் நீ ஆடு மாதிரி பக்கத்துல வந்து மாட்டிக்கிட்ட இப்போ உன்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவனுமே நம்ம ஹீரோவை பிடிச்சி வச்சு நம்ம ஹீரோவை அசைய முடியாத அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கவும் அப்படி இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அண்ட் இதுக்கப்புறம் தான் ஸ்டோரியிலையும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் காமெடியாகவும் சூப்பராகவும் போக்கும். இப்போ நம்ம ஹீரோ தேடி நிறைய எனிமீஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ எப்படி அவங்க எல்லாரையுமே சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறதுலாம் அடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கைமரா நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.